திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருவெம்பாவை பாடல்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இரண்டாவது பாடலுடைய விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். முதல் பாட்டுல நீராட போகக்கூடிய தோழிகள்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழி வீட்டு வாசல்ல முன்னால நின்று கேட்பதாக பேசுவதாக அமைந்திருந்தது. இந்த இரண்டாவது பாசுரத்துல இந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழியும் எழுந்து வந்து பதில் சொல்வது போல அமைந்திருக்கிறது. அதாவது வெளியே நிற்கிற தோழிகளும் உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய தோழியும் பதில் சொல்றது மாதிரி ரெண்டு தோழிகளும் உரையாடுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாசம் பரஞ்சோதிக்கு என்பார். இந்த பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தோள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். நீராடுவதற்காக போகக்கூடிய தோழிகள்லாம் இப்போ உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய தோழி வீட்டுல போய் நிக்கிறாங்க. அவ வந்து நேத்தே வரேன்னு சொன்னா, ஆனா இப்ப தூங்கிட்டு இருக்கான். அதனால அவளை எழுப்புவதற்காக எல்லா தோழிகளும் அவ வீட்டு வாசல் முன்னால நின்று இந்த வெளியே நிக்கிற தோழிகள்லாம் சொல்றாங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் அப்படின்றாங்க. அதாவது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இந்த உள்ள தூங்கிட்டு இருக்கிறாளே அந்த தோழி சொல்லுவாளாம், எப்போதுமே நான் வந்து அதிக பாசம் வைத்திருப்பது இறைவன் மேலதான், சிவபெருமான் மேலதான் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாளாம். எப்பப்பெல்லாம் சொல்லுவாளாம், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும், ராப்பகலாக இரவு பகலாக, அது மட்டும் இல்ல நம்ம எப்பெல்லாம் கூடி பேசுறோமோ அப்பயும் அவ சொல்லுவாளாம் இறைவன் மேல அந்த பாசம் பரஞ்சோதிக்கு, நான் அதிகமா பாசம் வச்சிருந்தது சிவபெருமான் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாளாம். அப்படிப்பட்டவள் இப்ப உள்ள தூங்கிட்டு இருக்கான். அதைத்தான் இந்த தோழிகள் எல்லாம் சொல்றாங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் அப்படின்றாங்க. இலைனா அணிகலன், நேரிலையானா அழகான அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே. போதார் அமளினா கட்டில். இப்போ அந்த கட்டில் மேல உனக்கு பாசம் வந்துருச்சா? முன்னாடிலாம் என்கிட்ட பேசும் பொழுதெல்லாம் இறைவன் மேலதான் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ தூக்கத்தின் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கிற. இவ்வளோ பாசம் வச்சிருக்கவ நீ என்ன பண்ணிருக்கணும், நீ தான் முதல்ல எந்திரிச்சு தயாரா இருந்துக்கணும். நாங்க வரும்பொழுது நீ தயாரா இருந்திருக்கணும். ஆனா நீ என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய தோழி இருக்கிறாள, அவ எழுந்திரிச்சா. இதை கேட்டு அவ எந்திரிச்ச உடனே அந்த பொண்ணு சொல்றா, நேரிலையீர், அழகான சிறந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களே, சிச்சி இவையும் சிலவோ விளையாடி, சிச்சி இது என்ன விளையாட்டு, என்ன நீங்க கேலி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ அசந்து தூங்கிட்டேன் அதுக்காக இப்படியா என்னை கேலி பேச்சு பேசுவீங்க, இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, இதெல்லாம் விளையாட்டு பேசுறதுக்கு நேரமா, இது ஏசும் இடம் மீதோ, இப்படி கேலி பேச்சு பேசுறதுக்கு இதுவா நேரம், இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பரியாம் ஆரேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். இந்த தேவர்களெல்லாம் நினைச்சா சிவபெருமான பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பார்க்கணும்னா கைலாயத்துக்கு போய் தான் பார்க்கணும். தேவர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடியை வணங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால நினைச்ச உடனே வழிபட முடியாது இல்லையா? அங்க சிவலோகம் போய் தான் அவரை வழிபாடு பண்ணணும், கைலாயம் போய் தான் வழிபாடு பண்ணணும். அப்படிப்பட்ட சிவபெருமான் தேவர்களெல்லாம் பூசக்கூடிய, அவங்கெல்லாம் திருவடியை தொழணும்னு நினைக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட தேவர்களே அவருடைய திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருவடியை நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம வீட்டு முன்னால வந்து நின்று நமக்கு அருள் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் தேசன் சிவலோகன். அவன்
சிவலோகத்திலே இருக்கக்கூடியவன் தில்லை சிற்றம்பலத்தில். அப்படி சிவலோகத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்காக தில்லை சிற்றம்பலத்துல இருக்கிறார். சிற்றம்பலத்திலே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார். நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இங்க வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு அவருடைய திருவடியை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், அவர் நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானிடத்திலே நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும். ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரேலோர் என்பார். நாமளும் அவர் மேல அன்பு வச்சு அவரை வழிபாடு செய்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து திருவெம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.